மாணிக்கா வாசகம் நடுநிலைப்பள்ளி 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் புத்தகம் படிக்கிறதுக்கு நமக்கு புரிகிற மாதிரி நிறைய எடுத்துக்காட்டா கதைலாம் சொல்லி எனக்கும் அது ரொம்ப புரிஞ்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் சொல்லியிருந்தாங்க நம்ம புத்தகம் படிக்கிறதுனால காலமும் நமக்கு இந்த விடுமுறை நாட்கள் எல்லாம் புத்தகம் படிக்கிறதுனால காலமும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் நம்ம புத்தகம் படிக்கிறதுனால நமக்கு அறிவாற்றலும் நிறைய கிடைக்குது, நிறைய நீதிகள்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி புத்தகம் படிக்கிறதுனால வாசிப்பு திறன்லாம் ரொம்ப அதிகரிக்குது. நம்ம இன்னொரு இடத்துல போய் பேசுறதுக்கான தைரியமும் கிடைக்குது. நான் இந்த ஸ்கூலுக்கு சேர்ந்துட்டு நிறைய நிகழ்ச்சி பார்த்துருக்கேன். அங்கேயே நான் நிறைய நிகழ்ச்சியில நல்லாவே பேசியிருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மற்ற ஸ்கூல்ல படிக்கையில அவ்வளோ பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்து பேசல எனக்கு அந்த தைரியம் கிடைக்கல. இந்த ஸ்கூலுக்கு எனக்கு அந்த தைரியம் ரொம்ப நல்லாவே கிடைச்சிச்சு. இதுல நான் படிக்கேன். இந்த பேசுறப்போ நிறைய கத்துக்கிட்டேன். எங்க சார் என்னை நிறைய போட்டியில சேர்த்து விட்டு நானும் நிறைய பரிசுலாம் வாங்கியிருக்கேன். எங்க சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். சேர்மன் மாணிக்கா வாசகம் சார் சொல்லியிருந்தாங்க நம்ம நிறைய புத்தகம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம விடுமுறையிலலாம் புத்தகம் நிறைய படிக்கணும். நம்ம புத்தகம் படிக்கிறதுனால நம்ம வாசித்தல் நிறைவாற்றெல்லாம் நமக்கு கூடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சார் வடக்கதை சொன்னாங்க. அதில் நீதிலாம் சார் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கதை லாஸ்ட்டாக சொன்னாங்க. அந்த கதையில இருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சார் நம்ம எப்போவுமே வாசிக்கணும், வாசிக்கிறதுனால நமக்கு நிறைய நினைவாற்றெல்லாம் கூடுது. அதனால நம்ம வாசிக்கிறதுக்குலாம் நிறைய பலன் கிடைக்குது. நீங்கள் நல்லா வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் இனிமேல் நிறைய வாசிப்பேன். நன்றி, வணக்கம். சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒருத்தர் ரேடியோலையும் டிவிலையும் படிக்கிறத கேட்டுக்கு இருந்தாரு. ஆனா ஒரு பேப்பர்ல ஔவையார் எழுதின அவர் நியூஸ் பேப்பர் எதுவுமே படிக்காதனால அந்த வார்த்தையை அவர் தப்பா படிச்சாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த இப்ப நம்ம ஏதாவது டாக்டர் லாயர் ஏதாவது ஆகணும்னா நம்ம ஆகணும்னு சொல்லக்கூடாது, அதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த புத்தகம் எப்படி படிக்கணும், அந்த புத்தகத்துல ஒரு நீதி மட்டும் இல்லை, அதுல நம்ம நிறைய நீதி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த சார் யாரை நம்ம எடுத்துக்காட்டா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்க வீட்டு பக்கத்துல போய் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.